Different Minds, Equal Dreams, an art exhibition by Tanisha Krishnan Rajesh. Join us in Coimbatore. சமூக வலைதள சண்டைகளை கண்காணிப்பது காவல்துறையோட வேலை அல்ல என்று நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் மாரிசாமி வழங்க கேட்கலாம். மாரிசாமி, வணக்கம். இந்த வழக்கு குறித்தான முழு தகவலையும் சொல்லுங்க. சமூக வலைதளங்களில், அதாவது சோசியல் மீடியாக்களில் முறையற்ற கருத்துக்களை பதிவிடுவதன் மூலம் இரு மதங்களுக்கு இடையே பிளவையும் சமூகத்தில் அமைதியின்மையையும் ஏற்படுத்துவது தவறு என நீதிபதி தனது கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதுபோக காவல்துறைக்கு வேறு பல பணிகள் இருக்கிறது. உங்களுடைய சமூக வலைதள சண்டைகளை, சோசியல் மீடியாவில் நடைபெறும் சண்டைகளை கண்காணிப்பது அவர்களின் வேலை அல்ல எனவும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் நீதிபதி தனது கருத்தை தெரிவிக்கிறார். இது எந்த வழக்கில் என்று பார்த்தோம்னால், இஸ்லாமியர்கள் மீது அவதூறான கருத்து பரப்பிய விவகாரம். அதுல தன் மீது பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரி பாஜகவோட நிர்வாகி குருஜி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறார். அந்த வழக்கில் தான் இது போன்ற கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் நீதிபதி. அந்த வழக்கை ரத்து செய்ய முடியாது எனவும், எதிர்காலத்தில் இது போன்ற பதிவுகளை செய்ய மாட்டோம் என இருதரப்பும் உத்தரவாத பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரணையைச் சேர்ந்தவர் குருஜி. இவர் தமிழக பாரதிய ஜனதா கட்சியில் ஆன்மீக பிரிவு மாநில தலைவராக இருக்கிறார். இவர் இஸ்லாமிய மத தூதுவர்களை மற்றும் இஸ்லாமியர்களையும் வழிபாட்டு தர்காக்களையும் தவறாக சித்தரித்து ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். அந்த கருத்தின்படி அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். தன் மீதான வழக்கை ரத்து செய்ய வேண்டும், பிரதான வழக்கு முடியும் வரை விசாரணைக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் எனவும் கேட்டிருந்தார். இந்த வழக்கானது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி விஜயகுமார் முன்னிலையில் விசாரணைக்கு வந்த பொழுதுதான் சமூக வலைதளத்தில், அதாவது சமூகத்தில் நல்லிணக்கத்துடனும் அமைதியுடனும் வாழ வேண்டும். பேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் முறையற்ற கருத்துக்களை பதிவிடுவதன் மூலம் இரு மதங்களுக்கிடையே பிளவையும் சமூகத்தில் அமைதியின்மையையும் ஏற்படுத்த நினைப்பது தவறு. ஒருவர் சமூக வலைதளத்தில் ஒரு தவறான பதிவை போட்டால் அதற்கு பதிலாக நீங்களும் மற்றொரு தவறான பதிலை பதிவிடக் கூடாது எனவும், தவறான பதிவு குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்து எஃப்ஐஆர் செய்வதுதான் சரியானது. அதை விட்டுவிட்டு சமூக வலைதளத்திலே தொடர்ந்து மோதிக்கொள்வது தவறான செயல் என்ற போன்ற கருத்துக்களை எல்லாம் தெரிவித்திருக்கிற நீதிபதி இந்த வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தும் உத்தரவிட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி மாரிசாமி. Different Minds, Equal Dreams, an art exhibition by Tanisha Krishnan Rajesh. Join us in Coimbatore.